பால்ஃபர் டெக்ளரேஷன். 1917 நவம்பர் 2ஆம் நாளன்று யூதர்கள் பாலஸ்தீனில் தேசிய தாயகம் அமைப்பதற்கு ஆதரவு தரும் பால்ஃபர் பிரகடனத்தை பிரிட்டன் வெளியிட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் யூதர்கள் தங்களது பழைய தாயகமான பாலஸ்தீனுக்கு திரும்பி அங்கே ஒரு யூத நாடு அமைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திய ஜியோனிச இயக்கம் வேகமாக வளர்ந்து வந்தது. அப்போது பாலஸ்தீன் ஒட்டமான் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது. ஒட்டமான் பேரரசுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருந்த பிரிட்டன் யூதர்களின் ஆதரவை பெறுவதற்கும் அமெரிக்க யூதர்களின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவதற்கும் திட்டமிட்டது. இதையடுத்து பிரிட்டனின் வெளியுறவுத்துறை செயலர் ஆர்தர் ஜேம்ஸ் பால்ஃபோர் பிரிட்டிஷ் யூத சமூகத்தின் தலைவரான லார்ட் ரோத்சைல்டுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் மூலம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பால்ஃபோர் பிரகடனம் எனப்படும் இந்த அறிவிப்பு பாலஸ்தீனில் யூத மக்களுக்கு ஒரு தேசிய தாயகத்தை உருவாக்கும் முயற்சியை பிரிட்டன் ஆதரிக்கிறது என குறிப்பிட்டது. அதே நேரத்தில் அங்குள்ள யூதர் அல்லாத அரபுகள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற மக்களின் சிவில் மற்றும் மத உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது. இதன் பின்னர் பிரிட்டன் போரில் வெற்றி பெற்று ஒட்டமான் பேரரசிடமிருந்து பாலஸ்தீனை கைப்பற்றியது. பால்ஃபோர் பிரகடனம் கொடுத்த உறுதியின் பேரில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யூதர்கள் பெருமளவில் பாலஸ்தீனில் குடியேறத் தொடங்கினர். உள்ளூர் அரபு மக்கள் இதனை எதிர்த்தனர். இதனால் தொடர்ந்து கலவரங்களும் வன்முறைகளும் ஏற்பட்டன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டனால் பாலஸ்தீன பகுதியை நிர்வகிக்க முடியாத அளவிற்கு நிலைமை தீவிரமடைந்தது. இத்தகைய சூழலில் 1947ஆம் ஆண்டு பாலஸ்தீன பகுதியை யூத நாடு, அரபு நாடு என பிரிக்கும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை முன்மொழிந்தது. இதையடுத்து 1948ஆம் ஆண்டில் யூதர்கள் தாங்கள் வசித்த பகுதியை இஸ்ரேல் என்ற சுதந்திர நாடாக அறிவித்தனர். இதற்கு வித்திட்ட பால்ஃபர் பிரகடனம் என்பது மத்திய கிழக்கின் நவீன வரலாற்றையே மாற்றி எழுதிய மிக முக்கியமான, அதே சமயம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு ஆவணமாக வரலாற்றில் இடம்பெற்றது.